الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصتوا للإجماع فاقرأوه واستمعوا وأنصتوا رحمكم الله يغفر الله لنا ولكم ولجميع المسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم إنا புனர்வாசிலே இம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யாத்திகாவை எதிர்த்து அல்லாஹ் தஆலா வழியார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே இமாம் குத்பா நடத்தும் போது உமது அருகில் இருக்கக்கூடிய சகோதரனை பார்த்து பேசாமல் காயோய்மானவர் சொன்னாலும் கூட அவர் குத்பாவினுடைய பூரண பலனை இருந்து விடுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இப்போது சட்டத்தை வாய்மொழி காலமாக கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு பூரா முஸ்லிம்களுக்கு வளர்ந்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன்.
கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஷஅபானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தை அடைந்து ரமலானை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கின்றான். ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அடியார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். ஒரு மனிதன் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும் என்ற அந்த இரண்டு விடயங்களின் மூலமாக மனிதர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு அவசியம் கிடையாது. பசியை நாம் சிரமமாக பார்க்கின்றோம், தாகத்தை நாம் சிரமமாக பார்க்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களை சிரமப்படுத்துவதற்காக அல்லாஹ் உலகத்தில் எந்த அமலையும் கடமையாக்கவில்லை. நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசும்போது அந்த பேசக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். பேசும்போது யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் நோன்பு பிடிக்க வேண்டும், யாருக்கு சிரமம் நோயின் மூலமாக அல்லது நீண்ட பிரயாணங்களின் மூலமாக யார் யாருக்கு சிரமம் ஏற்படுமோ அவர்கள் அந்த நோன்பை விட்டு வேறு நாட்களில் அதை கலா செய்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதையும் அல்லாஹ் பேசிவிட்டு நாம் இலகுவான விடயங்கள், லேசான விடயங்களைத்தான் மார்க்கமாக ஷரீஅத்தாக நாங்கள் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். மனிதர்களால் செய்ய முடியுமான, மனிதனுடைய சக்தியினால் செய்ய முடியுமான இபாதத்துக்களை, வணக்கங்களைத்தான் நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் நோன்பை பற்றி பேசும்போது, ரமலானுடைய நோன்பை பற்றி பேசுகின்ற போது, பசியை பற்றி பேசுகின்ற போது, தாகத்தை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் அதையும் சொல்கிறான். கண்ணியமானவர்கள், எனவே எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அடைகின்ற போது ஆனந்தமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த மாதத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டுமே தவிர அந்த மாதத்தை ஒரு சுமையாக, பாரமாக, சிரமமாக, வெறுப்பாக, என்னால் பசிக்க முடியாது, என்னால் தாகத்தோடு இருக்க முடியாது என்ற வெறுப்புகளோடு இல்லாமல் சந்தோஷமாக அந்த மாதத்தை நாங்கள் முதலாவதாக வரவேற்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது விடயம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடிப்பது உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லும்போது தொழுகையை பற்றி சொல்வதை போன்ற அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லது ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சக்தி உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னதை போன்று அல்லாஹ் சொல்லவில்லை. நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வித்தியாசமாக அதை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்கள் என்று அல்லாஹ் அங்கு சொல்லவில்லை. ஈமானை முதன்மைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வார். பசியை மாத்திரமல்ல, உணவை மாத்திரமல்ல, சாப்பாட்டை மாத்திரமல்ல, தண்ணீரை மாத்திரமல்ல, எதையும் அவர் விடுவதற்கு தயாரானவர். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் சொல்வதை நான் செய்கிறேன். அதனால் அல்லாஹ் முஸ்லீம்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாருடைய உள்ளத்தில் ஆழமான ஈமான் இருக்குமோ அவர்கள் நோன்பை சிரமமாக பார்க்க மாட்டார்கள், அதை ஒரு பாக்கியமாக பார்ப்பார்கள், அதை ஒரு சந்தர்ப்பமாக பார்ப்பார்கள். அதனால் தான் எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள், எங்களுடைய முன்னோர்கள் ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். யா அல்லாஹ்,
ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைவதே ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்தில் 9 ஃபர்லான நோன்புகளை, 9 ரமலானுடைய மாதங்களைத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நம்மில் பல பேர்கள் 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 50 வருடங்களாக, 60 வருடங்களாக ரமலானுடைய மாதங்களை சந்தித்து நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லித்தான் முஸ்லிம்களை அழைத்து சொல்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் பார்ப்போம், இது ஒரு சிரமமான விடயம். மனிதன் உலகத்தில் பிறந்த முதலாவது நாள், பிறக்கின்ற போது அழுது கொண்டு பிறந்தான். என்ன காரணம்? பசி. பிறந்த நாளிலிருந்து சாப்பிட்டு பழகிய மனிதன் உலகத்துக்கு வந்து முதலாவது ஒரு மனிதன் செய்த சாதனை என்ன? சாப்பாட்டை சாப்பிட்டான், பாலை குடித்தான். இதுதான் மனிதனுடைய சாதனை. எலும்பி நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆனால் தாயுடைய மார்பில் வாயை வைத்து அந்த பாலை உணவாக மனிதன் உட்கொள்கிறான். பிறந்த நாளில் இருந்து பழகிய ஒரு பழக்கத்தை அல்லாஹ் விடச் சொல்கிறான். ஒரு மாதம் நீங்கள் விட வேண்டும். சின்ன குழந்தைக்கு பால் உணவு, பெரியவர்களுக்கு அது ஏனைய உணவுகள், அவைகளை ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர் விட வேண்டும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தான். அதனை செய்து கொண்டிருந்தார்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். சொர்க்கத்துடைய உணவுகளை எல்லாம் ருசித்துக் கொண்டிருந்தார்கள். சாப்பிடுவதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது சொர்க்கத்தில். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரு மரத்தை அல்லாஹ் குறிப்பாக சொன்னான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலின் பேரில் அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஏன்? மனதில் ஒரு ஆசை, சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இயல்பாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. சாப்பிட்டார்கள், சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு துரத்தப்பட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், நோன்பு மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அதையும் அவர்களால் சாப்பிட முடியாமல் போய்விட்டது, அதாவது சாப்பிடாமல் இருக்க முடியாமல் போய்விட்டது. சாப்பிட்டார்கள், உலகத்துக்கு துரத்தப்பட்டார்கள். மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, உலகத்தில் மனிதன் பிறந்த நாளிலிருந்து பழகிய ஒரு பழக்கத்தை விட வேண்டும். இதைத்தான் நோன்பு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் எதையும் விடுவதற்கு தயாராக வேண்டும். அடுத்த கேள்வி வரும், இவ்வளோ ஒரு சிரமம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் பசியோடு இருக்க வேண்டுமா, தாகத்தோடு இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் ஏற்படலாம். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மாத்திரம் இந்த நோன்பை நாங்கள் கடமையாக்கவில்லை. உங்களுக்கு மாத்திரமல்ல, கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களையும் ஏற்று வாழ்ந்தவர்களும் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். உங்களை விட அதிகமாக பிடித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஆசையை உண்டாக்குகிறான். உங்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் நோன்பு நோற்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? நீங்கள் தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன ஹலாலை நான் விடுகிறேன் என்றால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டதையும் என்னால் விடலாம். அல்லாஹ்வினால் ஏவப்பட்டதையும் நான் செய்வேன், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டதையும் நான் விடுவேன் என்ற அந்த ஈமானுடைய வெளிப்பாடு உங்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். அதுதான் தக்வா. சாப்பாடை விட்ட என்னால் மதுவை விடலாம், சாப்பாட்டை விட்ட என்னால் சிகரெட்டை விடலாம்.
வீண் பேச்சுக்களை விட்ட என்னால் நோன்புடைய மாதத்தில் புறத்தை விடலாம், கோல் சொல்வதை விடலாம், கீபத் பேசுவதை விடலாம், மற்றவர்களை துன்புறுத்துவதை விடலாம் என்ற பாடத்தை இந்த ரமதான் எங்களுக்கு தர இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் வெறும் நோன்பு என்பது தக்வாவை உண்டாக்கும், நோன்பு பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அந்த வசனத்துக்கு பின்னால் தொடராக அல்லாஹு தஆலா இந்த நோன்பை எப்படி பிடிக்க வேண்டும், சஹர் எப்போது செய்யப்பட வேண்டும், எப்போது நோன்பு திறக்கப்பட வேண்டும், ரமதானுடைய காலத்தில் பகல் நேரங்களில் எதை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, இரவு நேரங்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய அனுமதி இருக்கிறது, இதையெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே நோன்பை பிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஓரிடத்தில் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், இன்னும் ஒரு இடத்தில் தான் ஹஜ்ஜி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் நோன்பு என்பது ரமதானை பற்றி அல்லாஹ் பேசும்போது, ரமதானுடைய நோன்பை பற்றி பேசும்போது அவ்வாறல்ல. கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய விரோதிகள், கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்களோடு எவ்வாறு போராட வேண்டும் என்பதை பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தஆலா கண்ணுக்கு விளங்காத ஷைத்தானோடும் கண்ணுக்கு விளங்காத நஃப்ஸோடும் ஒரு மனிதன் போராடக்கூடிய போராட்டம் தான் இந்த நோன்பு. கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய விரோதிகளோடு சஹாபாக்கள் செய்த போர்களை, யுத்தங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கண்ணுக்கு விளங்காத பயங்கரமான உங்களுடைய விரோதி, உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்ல இருக்கின்ற உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனோ இச்சை, இவைகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். அதுதான் நோன்பு. கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய விரோதிகளோடு செய்கின்ற யுத்தங்களை, போர்களை அல்லாஹ் பேசிவிட்டு கண்ணுக்கு விளங்காத விரோதிகளோடு செய்கின்ற போர், யுத்தம் என்று அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறான். அதேமாதிரி பேசிவிட்டு நோன்புடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் அழுத்தம் திருத்தமாக ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான். யாரு நோன்பு நோக்க வேண்டும், யாருக்கு நோன்பை விடலாம், நோன்பை விடக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி கலா செய்ய வேண்டும், அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும், குற்றப்பரிகாரம் என்ன, பிரயாணிகளுக்கு நோன்பை விடலாம், எப்படி விடலாம், எப்போது விடலாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நோயாளிகளுக்கு நோன்பை விடலாம், எப்படி விடலாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டும். ரமதானுடைய காலத்தில் மிக அதிகமாக செய்யப்பட வேண்டிய 3 அமல்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். குர்ஆன் திலாவத், இஅ்திகாஃப், துஆ. இது 3ஐயும் அடுத்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரே இடத்தில் அந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனோடு சம்பந்தப்படுகின்ற அனைத்து சட்ட திட்டங்களையும் அல்லாஹு தஆலா தொடராக சூரா பக்ராவில் ஒரே இடத்தில் நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதை பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை சொல்கிறான், சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைல். நோன்பை பிடியுங்கள் என்று மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை, மாறாக அந்த நோன்பை முறையாக நீங்கள் பிடிக்க வேண்டும், பூர்த்தியாக பிடிக்க வேண்டும், அதில் குறை வந்துவிடக்கூடாது. நோன்பில் குறை ஏற்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வெறுமனே தாகமாக, வெறுமனே பசியாக அது மாறிவிடுமே தவிர அது இபாதத்தாக மாற மாட்டாது. அது இபாதத்தாக மாற வேண்டுமாக இருந்தால் அதனுடைய சட்டதிட்டங்கள் பேணப்பட வேண்டும். சஹர் எப்படி செய்யப்பட வேண்டும், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பை பிடித்து எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, நோன்புடைய இரவு நேரங்களில் எதை செய்ய வேண்டும், எதற்கு அனுமதி இருக்கிறது, எப்போது நோன்பை திறக்க வேண்டும், எதன் மூலம் நோன்பை திறக்க வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் தெரிந்து புரிந்து அந்த நோன்பை பிடிக்கின்ற போதுதான் அந்த நோன்புதான் லஅல்லக்கும் தத்தகூன், வாழ்க்கையில் திருத்தத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். எனவே சட்டதிட்டங்களை நாங்கள் ரமதான் வருவதற்கு முன்னால், வீடை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்கு முன்னால், வீடு வாசல்களை கழுவுவதற்கு முன்னால், வீட்டை நாங்கள் சுத்தமாக வைப்பதற்கு முன்னால், வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு முன்னால், சஹர் செய்வதற்காக, இஃப்தார் செய்வதற்கான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும். ஒரு பல்லு வலி வரக்கொள்ள, சாதாரண பல்லு வலி வரக்கொள்ள எந்த டாக்டர்கிட்ட போற,
5-6 பேர்கிட்ட மஷூரா பண்ணிட்டு தான் போகிறது. இந்த பல்ல கலட்டும். சாதாரண காய்ச்சல் எந்த டாக்டர்கிட்ட போறது? கண்ணியமானவர்களே, உலகத்துடைய விடயங்களை எல்லாம் ஆராய்ந்து தெரிந்து விசாரித்து கேட்டு நல்லதை தெரிவு செய்து நாங்கள் முடிவெடுக்குகின்றோம். ஆனால் கடமைகள் என்று வருகின்ற போது, தொழுகை என்று வருகின்ற போது, நோன்பு என்று வருகின்ற போது, சுன்னத்தான திருமணம் என்று வருகின்ற போது நினைத்த பிரகாரம் நாங்கள் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, எந்த அமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் அமையவில்லையோ அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகின்றோம், முறை தெரியாமல் தொழுகின்றோம். உலமாக்களிடத்தில் கேட்பதற்கும் நேரமில்லை, நேரம் இருந்தாலும் கேட்பதற்கும் மனமில்லை. கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, தெரியாததை ஒரு முஃமின் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம். தெரிந்தவர்கள் தெரிந்ததை மறைக்க கூடாது. தெரியாதவர்கள் தெரியாமல் ஒரு அமலை செய்யக்கூடாது, கேட்டு செய்ய வேண்டும். சாதாரண நோயாளியாக இருக்கிறார், நினைத்த பிரகாரம் நோன்பை விட முடியாது. அவர் உலமாக்களிடத்தில் கேட்க வேண்டும். எப்படியான நோய்கள் இருந்தால் நோன்பை விடலாம், நோன்பை விட்டால் நான் எப்போது கலா செய்ய வேண்டும், என்ன குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் வெறுமனே ஒரு மாதம் பசியாகவும் தாகமாகவும் மாறிவிடுமே தவிர அதன் மூலமாக மாற்றமும் உண்டாக மாட்டாது, அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட நன்மையும் கிடைக்க மாட்டாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 2 இடங்களில் 2 சூறாக்களில், ஒன்று சூரத்துல் நஹல், இரண்டாவது சூரத்துல் அம்பியா, நபிமார்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சூறா. 2 சூறாக்களிலும் ஒரே வசனத்தை சின்னொரு மாற்றத்தோடு சின்னொரு வித்தியாசத்தோடு ஒரு கட்டளையை அல்லாஹ் பிறப்பிக்கின்றான். ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். மனிதர்களே, உங்களுக்கு தெரியாத விடயங்களை இங்கு குறிப்பாக அல்லாஹ் சொல்வது மார்க்கம் சார்ந்த விடயம். உலக விடயங்களை இங்கு நேரடியாக அல்லாஹ் சொல்லவில்லை. அதுக்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் அதுக்கு முன்னால் என்ன சொல்றான்? வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம். உலகத்துக்கு நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம், அந்த நபிமார்களுக்கு வஹையை கொடுத்து அனுப்பினோம், வேதங்களை கொடுத்து அனுப்பினோம். அதுதான் மார்க்க அறிவு. 2 இடத்திலும் அதை சொல்கிறான். வஹையை கொடுத்து, வேதத்தை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, மார்க்க சட்ட திட்டங்களை கொடுத்து நபிமார்களை உலகத்துக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியாத விடயங்களை அஹ்லு திக்ர், அங்கு அல்லாஹ் நபிமார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. நபிமார்களுடைய அனந்தரத்தை உலகத்தில் சுமக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக ஃபுகஹாக்கள், மார்க்க சட்டத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள், துறை சார்ந்தவர்கள், அவர்களிடத்தில் கேட்டு ஒரு அமலை நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு கடமை. நாங்கள் நினைக்கிறோம் தொழுறதுதான் கடமை. இல்ல சகோதரர்களே, தொழுறதும் கடமை, எப்படி தொழணும் என்று படிக்கிறதும் கடமை. நோன்பும் கடமை, நோன்பை எப்படி பிடிக்கணும் துறக்கணும் என்று படிக்கிறதும் கடமை. இந்த ஆயத்தில் அல்லாஹ் அம்ராக கட்டளையாக சொல்கிறான். தெரிந்தவர்களிடத்திலே அஹ்லு திக்ர், அஹ்லுல் ஃபிக்ஹ், உலமாக்களிடத்தில், ஃபுகஹாக்களிடத்தில் கேட்டு தெரியுங்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எங்களுடைய முன்னோடிகள், முன்னுதாரணமாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட ஃபத்வாக்கள், இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சஹாபாக்கள் வஹியை கண்ணால் பார்த்தவர்கள், இயற்கையாக அரபு பேசக்கூடியவர்கள். சஹாபாக்களுடைய மொழியே அரபு. குர்ஆனை இலகுவாக விளங்கலாம், லேசாக புரிஞ்சு கொள்ளுவாங்க.
அப்படி இருந்தும் சஹாபாக்கள் மனம் போன போக்கில் நான் நினைப்பதுதான் மார்க்கம் என்று வாழவில்லை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று வாழவில்லை. தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்த்து சஹாபாக்கள் ஃபத்வா கொடுக்கல. புகாரியுடைய தர்ஜமாவை பார்த்து குர்ஆனை ஓத தெரியாது, புகாரியுடைய தர்ஜமாவை பார்த்து இவர் முஃப்தி, அவருக்கு ஃபத்வா கொடுத்துக் கொள்றாரு. இப்படித்தான், இதான் மார்க்கம், இது சரி குர்ஆன் ஹதீஸ். பார்த்தது மொழிபெயர்ப்ப. சஹாபாக்கள் வஹியை கண்ணால் பார்த்தார்கள், குர்ஆனை பார்த்தார்கள். நினைத்த பிரகாரம் அவர்கள் வாழவில்லை, நபியிடத்திலே கேட்டார்கள். நபி இல்லாத போது மூத்த சஹாபாக்களிடத்திலே ஃபத்வா கேட்டார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த தாபியங்கள், தபஉ தாபியங்கள், எங்களுடைய முன்னோர்கள் எல்லோரும் துறை சார்ந்தவர்களிடத்திலே, இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர் பல்லு டாக்டர் மருந்தெடுக்க போறல்ல, தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர் கேன்சர் டாக்டர் மருந்தெடுக்க போறல்ல. உலக விடயங்களுக்கே துறை சார்ந்தவர்களை நாங்கள் நியமித்து வைத்திருக்கின்றோம், துறை சார்ந்தவர்களை தேடுகின்றோம். ஆனால் ஃபத்வா என்று வரக்கொள்ள அவர் தானாக ஒரு முஃப்தியாக அவர் மாறுறாரு. தர்ஜுமத்துல் குர்ஆன், புகாரியுடைய மொழிபெயர்ப்பு. கண்ணியமானவர்களே, ஃபத்வா எடுக்கப்படணும், சட்டத்திட்டங்களை படிக்கிறதுக்கு முதலாவது முறை ஒரு உஸ்தாத் இடத்துல, ஒரு ஷேக் இடத்துல, ஒரு முஃப்தி இடத்துல, ஒரு ஆலிம் இடத்துல நேரடியாக சென்று ஃபத்வாவை பெறணும். இதான் முறை, குர்ஆன் காட்டித்தார முறை. அல்லாஹ் நினைச்சிருந்தா வஹியை அனுப்புறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே அல்லாஹ்க்கு இல்லை. நேரடியாக நபியுடைய உள்ளத்தில் அந்த குர்ஆனை கொண்டு வந்து மரணமாக அல்லாஹ் வைத்திருக்கலாம். இல்லை, அல்லாஹு தஆலா உலகத்துக்கே சொல்லி தருகிறான், இந்த வஹியை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், மார்க்க அறிவை பெற வேண்டுமாக இருந்தால், வஹியுடைய தொடர்பை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆசானிடத்தில் நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லமஹு ஷதீதுல் குவா, ஒரு முஃப்தி இடத்தில் நேரடியாக படிப்போம். ஏன் ரமதானுடைய மாதத்தில் மிக அதிகமான சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்படும். குர்ஆன் சம்பந்தப்படுது, துஆ சம்பந்தப்படுது, இஅ்திகாஃப் சம்பந்தப்படுது, சஹர் சம்பந்தப்படுது, இஃப்தார் சம்பந்தப்படுது, தராவீஹ் சம்பந்தப்படுது, வித்ர் சம்பந்தப்படுது, கியாமுல் லைல் சம்பந்தப்படுது, இரவு நேரங்களுடைய உடலுறவு சம்பந்தப்படுது. அல்லாஹ் அதெல்லாம் குர்ஆன்ல பேசுறான். யார்கிட்ட படிக்கணும்? வெறுமனே தர்ஜுமத்துல் குர்ஆன்ல உங்களுக்கு படிக்க இயலாது, வெறுமனே புகாரியுடைய மொழிபெயர்ப்பெடுத்து வீட்டில் வாசிக்க இயலாது. நோம்புல சும்மா இருக்கிறோம்னு சொல்லி நாங்க நினைச்ச மாதிரி மார்க்க சட்டங்களை தேட இயலாது. குர்ஆன் சொல்லி தருது அஹ்லு திக்ர், உலமாக்கள்கிட்ட வாங்க, ஃபுகஹாக்கள்கிட்ட வாங்க, முஃப்திமார்கிட்ட வாருங்க, துறை சார்ந்தவங்கள்ட்ட வாங்க. கண்ணியமானவர்களே, உலமாக்களிலும் துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உலமாக்களிலும் துறை சார்ந்தவர்கள். சட்ட விடயங்களை யாரிடத்தில் படிக்க வேண்டும்? குர்ஆனுடைய விளக்கத்தை யாரிடத்தில் படிக்க வேண்டும்? குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று யாரிடத்தில் படிக்க வேண்டும்? எல்லோராலும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், அஹ்லு திக்ர். உலமாக்களுடைய விளக்கம் அஹ்லுல் ஃபிக்ஹ். கண்ணியமானவர்களே, இந்த ஃபத்வாக்களை நாங்கள் உலமாக்களிடத்தில் கேட்பதுதான் சரியான முறை. கேட்பதின் மூலமாக இஸ்லாம் பாதுகாக்கப்படும். கேட்டால்தான் அவர்கள் தருவார்கள். மார்க்க அறிவென்பது, ஃபிக்ஹ் என்பது ஒரு களஞ்சியத்தை போல. அந்த களஞ்சியத்தின் திறவுகோல் தான் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். திறந்தால்தான் உள்ளார் செல்லலாம். அல்லாஹ் இரண்டிடத்தில் சொல்கிறான், உங்களுடைய ஃபத்வாக்களை, மார்க்க விவகாரங்களை உலமாக்களிடத்தில், மிக குறிப்பாக ஃபுகஹாக்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டதை முன்னுதாரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பிறையை பற்றி தெரியாது, நபியிடத்திலே வந்து கேட்டார்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறை என்றா என்ன? அல்லாஹ் பதில் கொடுத்தான். அனாதைகளை பராமரித்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். அனாதைகளை பராமரிப்பது ஒரு இபாதத், ஆனால் அந்த அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது ஹராம். பயப்பட்டார்கள். நபியிடத்திலே வந்து கேட்டார்கள், யஸ்அலூனக அனில் யதாமா,
நபியே, உங்களிடத்திலே இந்த சஹாபாக்கள் அனாதைகள் சம்பந்தமாக, அனாதைகளை பராமரிப்பது சம்பந்தமாக உங்களிடத்திலே ஃபத்வா கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் கொடுத்தான். கண்டதையெல்லாம் சஹாபாக்கள் சாப்பிடவில்லை. கண்ட கடைகளுக்கெல்லாம் போய் சஹாபாக்கள் சாப்பிடவில்லை. சாப்பிடுவதிலும் என்னுடைய வயிற்றுக்குள்ளால் ஒரு மணி அரிசியாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் அது ஹலாலாக செல்ல வேண்டும். எந்த பாத்திரத்தில் சாப்பிட வேண்டும்? நான் சாப்பிடுறது மீன் தான், நான் சாப்பிடுறது மரக்கறி தான். ஆனால் முஸ்லீம் அல்லாத கடைகளில் உங்களுக்கு வைக்கக்கூடிய பாத்திரம் என்னன்னு பார்க்கணும். என்ன பிங்கான்ல சாப்பிடுறீங்க? மீனச்சாம் பொறிச்சு சாப்பிடுறீங்க. எந்த எண்ணெயால் அந்த மீன் பொறிக்கப்பட்டிருக்குது? வெறும் பருப்பையும் மரக்கறியும் தான் சாப்பிடுறீங்க அன்னி என்ற கடையில. எந்த பிங்கான்ல உங்களுக்கு வச்சு தாரான்? அந்த பிங்கான் சுத்தமா? சஹாபாக்கள் கேட்டாங்க. ஹோட்டல் இல்லாத காலத்தில், ரெஸ்டாரண்ட் இல்லாத காலத்தில் சஹாபாக்கள் தேடி படிச்சாங்க. நபியிடத்தில் வந்து கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழக்கூடிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பாத்திரங்களில் தண்ணீர் குடிக்கலாமா? அவர்களுடைய பாத்திரங்களில் உணவு சாப்பிடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். நினைத்ததை சாப்பிடவில்லை, சாப்பிடுவதை நபியிடத்தில் கேட்டுத்தான் சாப்பிட்டார்கள். நோன்பு நினைச்ச மாதிரி பிடிக்கிறோம். சில பேர் ஃபத்வா எடுக்கிறது அவங்களோட முஃப்தி கூகுள், அவங்களோட முஃப்தி யூடியூப், அவங்களோட முஃப்தி இன்ஸ்டாகிராம். யஹூதிகள் எத்தனையோ வெப்சைட்டுகளை, இணையதளங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் குர்ஆன் சொல்லுது, அசல் முறை நீங்க உலமாக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு படிங்க. பள்ளி இமாம்களை, மதரசாக்களுடைய உலமாக்களை, ஜம்மியாவுடைய உலமாக்களை பயன்படுத்துங்க. ரமதானுடைய காலங்களில் தெரியாமல், தெளிவு இல்லாமல் ஒரு நோன்பை கூட நான் நோன்பு நோக்கக்கூடாது, ஒரு நோன்பை கூட நான் திறக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு உலமாக்களை நாடி செல்வோம். சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து இப்படி கேட்டார்கள் 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 என்று சஹாபாக்கள் கேட்டு செய்யக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி பெண்கள், மதீனா வாசிகளுடைய பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய வேண்டும். அவர்கள் மிக சிறந்த பெண்கள், அவர்கள் தான் உயர்ந்த பெண்கள், அவர்கள் தான் முன்னுதாரணம் உள்ள பெண்கள். என்ன காரணம்? வெறுமனே சமையலில் மாத்திரம் ஈடுபட்டார்களா? யூடியூபை திறந்து எப்படி கேக் சுடுற, எப்படி வட்லபம் செய்யற, இதை மொத்தமா பார்த்தாங்க? இல்ல, எங்களுடைய பெண்களுக்கு மார்க்க அறிவு போய் சேரணும். ரமதானுடைய மாதம் பெண்களோடு நிறைய விஷயங்கள்ல சம்பந்தப்படுது. பால் குடி தாய், கற்பிணி தாய், மாதவிட ஏற்படக்கூடிய தாய், இரத்தப்போக்கு உள்ள தாய், இவங்களை பத்தி எல்லாம் குர்ஆன் பேசுது. இவங்களுக்கு உலமாக்களின் மூலமாக தெரிய வழங்கப்பட வேண்டும். முஃப்தி கூகுள் இருக்கக்கூடாது, யூடியூப் அல்ல முஃப்தி. நேரடியாக உலமாக்களை அணுகுவோம். அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஊர்ல உலமாக்கள் இல்லையோ, ஆலிம் இல்லையோ, அந்த ஊர்ல வாழ்றதே ஹராம். உங்களோட இபாதத்து நாசமாகிடும், உங்களோட தொழுகை நாசமாகிடும், நோன்பு நாசமாகிடும், தொழுகை நேரங்கள் நாசமாகிடும், உங்களோட ஜக்காத்தும் நாசமாகிடும். உலமாக்கள் இல்லாத ஊரா அந்த ஊர்ல நீங்க வாழ்றது ஹராம். பக்கத்து ஊருக்கு போங்க, அங்க உலமாக்கள் இல்லையா? அதுக்கு அடுத்த ஊருக்கு போங்க, அங்கேயும் இல்லையா? மற்ற நாட்டுக்கு போங்க. போனோமே கொரோனாக்கு பின்னால நாட்டில் வாழையிலா கனடா, நாட்டில் வாழையிலா ஆஸ்திரேலியா, தின்றதுக்கு சாப்பாடு இல்லை அமெரிக்கா, மார்க்கத்தை சொல்றதுக்கு உலமாக்கள் இல்லையா? நாட்டை விட்டு போங்கண்டு உலமாக்கள் சொல்றாங்க. உலமாக்களுடைய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்கள் குறைவாக பெறுகிறார்கள், அதிகமாக சமூகத்துக்கு வழங்குகிறார்கள், வழங்க வேண்டும். ஒரு டாக்டருக்கும் ஆலிம் தேவைப்படுறாரு. ஆபரேஷன் நினைச்ச மாதிரி பண்ணலாம். ஜுமாவுடைய நேரத்தில் ஆபரேஷன் பண்ணணுமா? டாக்டர் கூட ஆலிம்கிட்ட தான் கேட்கணும், இந்த நேரம் ஆபரேஷன் பண்ணலுமா? ஆபரேஷன் பண்ண கையை அடக்கிறதா, பத்த வைக்கிறதா, புதைக்கிறதா? உலமாக்கிட்ட தான் கேட்கணும். ஒரு அக்கௌண்டனுக்கு நினைச்ச மாதிரி கணக்கு பார்க்க இயலாது, உலமாக்கள்கிட்ட கேட்கணும். இந்த பேங்க்ல நான் ஆடிட்டாக வேலை செய்கிறேன், வட்டி கணக்கு எனக்கு பார்க்க இயலுமா? இயலாதா? ஒரு இன்ஜினியருக்கு நினைஞ்ச மாதிரி வீடு கட்ட இயலாது. வீடு கட்டும் போது உலமாக்கள்கிட்ட கேட்கணும், எங்கால வாசலை வைக்கிறது, எங்கால ஜன்னலை வைக்கிறது, எப்படி கிபிலாவை வைக்கிறது, எப்படி டாய்லெட்டை வைக்கிறது. இன்ஜினியருக்கும் உலமாக்கள்கிட்ட தேவை இருக்குது. அதனால்தான் உலகத்தில் உஸ்மானிய ஆட்சி காலங்களுக்கு முன்னால் இருந்து உலகத்தை உலமாக்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படைகளை உலமாக்கள் தன்னகம் கொண்டிருக்கிறார்கள்.
குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், விளக்கங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஃபிக்ஹை படிக்கக்கூடிய ஃபுகஹாக்களை தன் உயிரை துச்சமாக மதித்து போனா திரும்பி வர மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் குடும்பத்தை அற்பமாக கருதிவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, உயிரை துச்சமாக மதித்து போராடக்கூடிய ஒரு முஜாஹிதை போல என்று உலமாக்களை குர்ஆன் பேசுகிறது. வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. முஃமின்களே, நீங்க எல்லாரும் போருக்கு போக வேணாம். அல்லாஹ் சொல்றான், தீன பாதுகாக்கிறதுக்கு, இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு, பள்ளிவாசல்களை பாதுகாக்கிறதுக்கு, மதரசாக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஊட்ட விட்டுட்டு போயிட வேணாம். فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين. ஒரு சாரார் ஆயுதத்தை ஏந்தியவர்களாக இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய கோட்பாடுகளையும் பாதுகாப்பதற்கு போராடுவதை போன்று உங்களில் ஒரு சாரார், அல்லாஹ் சொல்றான், மார்க்க சட்ட திட்டங்களை படிக்க வேண்டும், அதில் அவங்க ஸ்பெஷல் செய்ய வேணும், அதில் அவங்க முன்னேற்றம் காண வேண்டும், ஆழமாக அகலமாக மார்க்க சட்ட திட்டங்களை படிக்க வேண்டும். ஏன்? வெறுமனே போர் மாத்திரமல்ல, வெறுமனே ஆயுதங்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்துடைய கோட்பாடு இருக்குது, இஸ்லாத்துடைய கொள்கை இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும், ஃபுகஹாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு சாரார் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஈடுபட வேண்டும். ஒரு சில சாரார்கள் தான் போர்களில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்றால் உலமாக்களுடைய தேவை சமூகத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது. நேரடியாக உலமாக்களை அணுகுவோம், சலாம் சொல்வோம், கண்ணியமாக அழைப்போம். வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் கண்ணியத்தை கொடுத்து மார்க்கத்தை படிப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு உலகத்துக்கு வரவில்லை, மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்காக உலகத்துக்கு வருகின்ற போது கூட நபி அவர்களுக்கு முன்னால் காலை மடித்து அமர்ந்தார்கள். நான் வயதில் முதிர்ந்தவனாக இருக்கலாம், பணத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், அந்தஸ்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், மார்க்கத்தை படிப்பதற்கென்ற ஒரு முறையை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. உலமாக்களை நாடி வருவோம், கால் மடித்து இருந்து மரியாதையாக அழைத்து நேரத்தை பெற்று அவர்களிடத்தில் நாங்கள் ஃபத்வாக்களை பெற வேண்டும். உலமாக்கள் இல்லாத நேரத்தில் ஒரு அவசரம், கோல்ல போன்ல நேரடியாக உலமாக்கள்கிட்ட கேட்கிறது. மூணாவது கட்டம் தான் கண்ணியமானவர்களே, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க, யாரையும் சந்திச்சு கொள்ள இயலாது. இப்ப நெட்ல கூகுள்ல அடிச்சு எப்படி நோம்பு பிடிக்கிறேன்னு காட்டினா யஹூதி வந்து காட்டுவான், ஒரு ஷியா வந்து காட்டுவான், நபி அவங்களோட மனைவிமார்களுக்கு ஏசக்கூடிய வந்து உங்களுக்கு காட்டி தருவான். இல்ல, நம்பகத்தன்மையுள்ள, ஒவ்வொரு நாட்டிலும் நம்பகத்தன்மையுள்ள ஃபத்வா நிறுவனங்கள் இருக்குது. அந்த நம்பகத்தன்மை உள்ள ஃபத்வா நிறுவனங்கள் என்ன என்றதை உலமாக்கிட்ட தான் கேட்கணும், ஃபுகஹாக்கிட்ட தான் கேட்கணும். நாங்க முடிவெடுக்கிறல்ல. என் பல்லு கால்ட்ட போக்கல கேட்கிறோமே, எந்த டாக்டர் நல்லம், தோல் நோய்க்கு எந்த டாக்டர் நல்லம், காய்ச்சலுக்கு எந்த டாக்டர் நல்லம், சளிக்கு எந்த டாக்டர் நல்லம், மேல் கை வருத்தத்துக்கு எந்த டாக்டர் நல்லம். ஆனா ஃபத்வா மட்டும் நினைச்ச பிரகாரம் கூகுள் அடிச்சோன்னே இவருக்கு முன்னால ஃபத்வா வரும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர் ஹதிரிடத்திலே அல்லாஹ் அனுப்புகிறான். எதுக்கு? மார்க்கத்தை படிக்கிறதுக்கு. எப்படியான பயணம்? கடல்ல போறாங்க. உலகத்தில் ஆக பயங்கரமான பயணம் கடல்ல போறது. கடல்ல போய்த்து மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்காக மூசா நபி போறாங்க. பணிவோடு போனாங்க, தியாகத்தோட போனாங்க. எனவே ஃபத்வாக்கள் லேசா எடுக்க இயலாது. உலமாக்கள் நேரடியாக அணுகுவோம், அல்ல என்ற உலமாக்களுக்கு கடிதம் மூலமாக கேட்போம். இதெல்லாம் எங்கட முறைகள், காட்டித்தரப்பட்ட முறைகள். அப்படி இல்லைண்டா கோல் எங்கட காலத்தில் இருக்குது, நேரடியாக உலமாக்கள்கிட்ட கோல்ல கேட்போம். அங்கிங்கு வரக்கூடிய, யூடியூப்ல வரக்கூடிய, ஃபேஸ்புக்ல வரக்கூடிய ஃபத்வாக்களை நாங்கள் நம்பிவிடக்கூடாது. நம்பகத்தன்மை உள்ள இடங்களால் வெளியேற்றப்படுகிறது, வெளியாக்கப்படுகிறது. நம்பகத்தன்மை உள்ளவர்கள், பிரபல்யமாக ஃபத்வாவுக்கு இருக்கக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அறிவுள்ளவர்கள், பக்குவமானவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு வாழக்கூடியவர்கள், இவர்களுடைய ஃபத்வாக்களை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் என்பது அது வெறுமனே இபாதத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட மாதம் அல்ல, அந்த இபாதத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற முறைகளோடு சம்பந்தப்பட்ட மார்க்கம். எனவே முறைகளை தேடுவோம்,
சந்தேகத்தோடு இந்த அமலை நாங்கள் செய்யக்கூடாது. அலா பசீரா, சஹாபாக்கள் தெளிவோடு தான் அமல்களை செய்தார்கள். தெளிவு பெறுவோம், உலமாக்களை நேரடியாக சந்திப்போம். இலங்கையை பொறுத்த மட்டிலே எல்லா பிரதேசங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும் இமாம்கள் இருக்கிறார்கள், தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், முஃப்திமார்கள் இருக்கிறார்கள், இந்த துறையிலே துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே உலக விடயங்களில் துறை சார்ந்த வைத்தியர்களை, துறை சார்ந்த லோயர்களை, துறை சார்ந்த இன்ஜினியர்களை தேடுவதை போன்றே துறை சார்ந்த உலமாக்களை தேடி இந்த ரமதானுடைய மாதத்துடைய சட்டதிட்டங்களை பேணி முறையாக நோன்பை நோற்று அப்போதுதான் முறையான தக்குவா எங்களுக்கு கிடைக்கும், முறையான மாற்றம் கிடைக்கும், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சட்டதிட்டங்களை சரியாக வீடை வாசலை கழுவுவதற்கு முன்னால், ஏனைய ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்னால் தெளிவாக இந்த நோன்பை நான் பிடிக்க வேண்டும், நபி அவர்கள் பிடித்த பிரகாரம் பிடிக்க வேண்டும். வரலாற்று நடுகிலே எங்களுடைய முன்னோர்கள் எப்படி தெளிவோடு இந்த நோன்பை நோற்றார்களோ அவ்வாறு நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலமாக்களை நாடி அவர்களின் மூலமாக பிரயோசனங்களை பெற்று அவர்களை கண்ணியப்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக அந்த நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய மார்க்கத்தை யா அல்லாஹ் தெளிவோடு பின்பற்றக்கூடியவர்களாக, முறையாக பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. எதிர்வரக்கூடிய ரமதானுடைய முழு நோன்புகளையும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده، محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الغموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة.